மக்கள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கிறிஸ்மஸ் விலாகோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருப்பீங்கன்னு பிலீவ் பண்ணுறேன். செகண்ட் பார்ட்டுக்கு உள்ளே போகலாமா? மார்னிங் ஒரு 8:30 இருக்கும். நாங்கள் அறந்தாங்கி ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆன உடனே பார்த்தா எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இது பெரிய ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருந்தது. ஏன் தெரியுமா, நான் 12 இயர்ஸாக நான் சென்னை டு எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டைம் கூட போன உடனே எனக்கு பஸ்ஸு கிடைச்சதில்லை. மினிமம் 1 to 1.5 hours வெயிட் பண்ணி தான் ஏறுற மாதிரி இருக்கும். இதுவே பெரிய ஷாக்கிங். அதில் என்னோட ஒரு மிஸ்டேக்னால நாங்கள் அந்த பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸுக்கு போக வேண்டியதாகிடுச்சு. மண்டமையில் இருந்த கொனையை மறந்துட்டேனடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கையில் கேஷ் எடுக்காமல் போயிட்டாங்க. ஊர் பஸ்லாம் கேஷ் தான் கொடுக்கணும். இங்கே மாதிரி ஜிபே கிடையாதுல்ல. நான் இங்கே இருந்த மைண்ட் செட்டில் பெருசாக இப்போ கேஷே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் நான் அப்படியே போயிட்டேன். அங்கே போனால் ஐயோ கேஷ் எடுக்காமல் வந்துட்டோமே அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம். ஏடிஎம்மில் போய் கேஷ் எடுத்துக்கலாமே. அதுக்கு என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கணும். என்னோட 2 கார்டுமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சரி, நியூ இயர் வந்ததுக்கப்புறம் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கிக்கலான்னு ஒரு லெத்தாஜிக்னஸில் இருந்துட்டேன். அது இப்படி வச்சு செய்யணும்னு எதிர்பார்க்கல. கார்டு கிரேஸ் ஒரு அக்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்களுக்கு ஜிபே பண்ணிட்டு அவங்க கேஷாக எனக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த பொண்ணு வந்து என்னோட சின்ன பொண்ணாக தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, தேங்க்ஸ் அக்கா. அதுக்கப்புறம் வந்த பஸ்ஸில் நாங்கள் 2 பேரும் ஏறிட்டோம். மேடத்துக்கு மட்டும் தான் சீட் கிடைச்சிது, எனக்கு சீட் கிடைக்கல. ஸோ ஆர்டர்கள் வர நான் நின்றுட்டே தான் வந்தேன். ஆர்டர்களுக்கு அப்புறம் பஸ்ஸே எம்டி ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேரும் ஒரு சீட்டை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஐ பிலீவ் தட் என்னோட வீடியோஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு. இதில் ஏதாவது மிஸ்டேக்கோ இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்கள் எல்லாருக்கிட்டே நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்னோட சேனலை முடிஞ்ச வரை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை சப்போர்ட் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதில் வேணால் டைமிங் மிஸ் ஆகலாம், ஆனால் எங்கள் அப்பா எங்களை பிக்கப் பண்ணுற டைமிங் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் அப்பா டான்னு வந்து நின்றுட்டாங்க. இந்த லக்கேஜெல்லாம் லோட் பண்ணிவிட்டு 3 பேர் சும்மா ஜம்முன்னு கிளம்பிட்டோம். சரியான வெயிலுங்க காலையில். அதில் இந்த ஸ்வெட்டர் வேறு அடிக்கிற வெயிலில் எவன்டா ஸ்வெட்டர் போட்டு போகிறதுன்ற மாதிரி நான் போட்டு போயிருந்தேன். வேறு ஆப்ஷன் இல்லை. இருந்த லக்கேஜில் இதை கொண்டு எங்கே வைக்கிறது அப்படின்ற மாதிரி. நல்ல விவசாய டைம். ஊரே அப்படியே பச்சை பசேன்னு செழிப்பமாக இருந்தது. பாருங்கள் இவ்வளோ க்ரீனரியாக இருக்குல்ல. எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க இந்த ஒரு விவசாயம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. இதுதான் எங்கள் ஊர் அம்மன் கோவில். இங்கெல்லாம் எனக்கு லாட் ஆஃப் சைல்ட்ஹுட் மெமரிஸ். இப்போ நினச்சாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எங்களோட பேலஸுக்கு வந்துட்டோம். தொடர்ந்து அங்கிட்டு வந்து நிறையா கட்சி இருக்குது. நீ தூக்குறாத கூப்பிடா தூக்குறதுக்கு. நிக்கி கடிச்சு போற குட்டு முதல்ல போய் கண்ணு குட்டி போய் அடிக்கிறது. நிக்கி நிக்கி பிளாக் கலர் ஃபோன் தான். ஃபோன் பேசுவோமா? யார்கிட்ட ஃபோன் பேசுவோம்? எங்கள் வீட்டு இளவரசர்கள் 2 பேர் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். நைட்டு ஒரு 10:30 இருக்கும். அப்போ தான் சர்ச்சுக்கு கிளம்புனோம். இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. ஆஃப்டர் லாக்டவுன் நான் இப்போ தான் வந்து கிறிஸ்மஸ் ஊரில் செலிப்ரேட் பண்ண போகிறேன். லாக்டவுனுக்கு அப்புறமே நான் ஃபுல்லாக சென்னையில் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட இருந்தது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஊரில் இருந்து வந்து இந்த கும்மி கொட்டி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே இது நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அரௌண்ட் 2 o'clock வர மாஸ் எல்லா செலிப்ரேஷன் எல்லாமே இருந்தது. இந்த கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கூட ரொம்ப ப்ளசண்ட்டாக ஜாய்ஃபுல்லாக சூப்பராக போச்சு. கிறிஸ்மஸ் எப்படி போச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். வெயிட் எங்கள் ஒரு கிறிஸ்மஸ் குடில் நீங்கள் பார்க்க வேணாமா? எங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஆக்சுவலி. இப்போல்லாம் கிறிஸ்மஸ்னாவே பிரியாணி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது இல்லையா? பட் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. நாங்கள் நான்வெஜ் நல்லா சமைப்போம். லைக் சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான் அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ இந்த வருஷமும் அப்படி தான் இருந்தது. ஒரு சூப்பர் டூப்பரான கிறிஸ்மஸ். என்னோட கிறிஸ்மஸ் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமே நான் ரிலீஸ் பண்ணுறேன். என்னவா இருக்கும்னு கெஸ் இருந்தால் அதுவும் கமெண்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.